நம்ம இந்த ரோமர் பகுதிகளில் நம்ம வாசிக்கிற பொழுது, தேவ கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவ கிருபைக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது ஒரு நாளும் பாவம் நம்மை மேற்கொள்ளாது. அந்த கிருபையை நாம் முழுவதுமாக பற்றி கொள்ள வேண்டும். நம்ம அந்த ஒரு வசனத்தில் அந்த ரோமர் அதிகாரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு, அந்த கிருபை தான் நமக்கு நித்திய ஜீவன், அந்த கிருபை தான் நம்ம அந்த நித்திய ஜீவன் வரை வழி நடத்தும். தேவ கிருபையை நம்ம உறுதியாக நாம் பற்றி கொள்ளுகிற பொழுது நம்முடைய பாவம் ஒரு நாளும் நம்மை மேற்கொள்ள விடாதபடி தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்போ நம்ம பாவம் செய்யாமல் தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவன். நாம் யாருனால பிறக்கப்பட்டு இருக்கணும்? தேவனால் பிறந்தவர்கள். தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணணும். தேவன் நமக்குள்ளாடி வாசம் பண்ணும் போது தான் நாம் என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது. ஏன்னா அந்த யோவான் அதிகாரத்தில், யோவான் சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கலாம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் என்ன செய்வாராம்? கண்டித்து உணர்த்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம தேவனால் பிறந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கும்போது தான் அந்த பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடி தேவன் பாதுகாக்கிறார். அப்போ இந்த 3 காரியங்களையும் நாம் கை கொள்ளுகிற பொழுது ஒரு நாளும் பாவம் நம்மை மேற்கொள்ளாது. முதலாவது, அந்த தேவ வசனத்திலே நாம் பழக்கப்பட்டவர்களாக காணப்படணும். அந்த தேவ கிருபையை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, தேவனால் பிறந்த அனுபவம் நம்மிடத்தில் காணப்படுகிற பொழுது அந்த பாவத்திற்கு நீங்களாக்கி நாம் நம்மை விடுவித்து கொள்ளலாம். இப்போ அந்த தடையாக இருக்கிற அந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நாம் ஓடுகிற பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நித்திய ஜீவனை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அந்த பெர்க்மான்ஸ் ஒரு பாடலை பாடுவாங்க. அதில் உள்ள ஒரு கவியை நம்ம எல்லாரும் இணைந்து மகிழ்ச்சியோடு, தேவன் என்னுடைய பாவத்தை மன்னித்தார், எனக்கு அந்த ஓட்டத்திலே ஓடும்படியான கிருபைகளை தேவன் தருவார் என்கிற அந்த நிச்சயத்தோடு அந்த பாடலை நாம் பாடுவோம். ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. நம்மை பிரிக்க முடியாது. அந்த ரூத்துடைய வாழ்க்கையில் அப்படிதான், எதுவுமே பிரிக்க முடியல. ஓடுறாங்க, தேவன் அவர்களுக்கு நியமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடு ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க. அந்த வழி மாறி போகவே இல்லை. அந்த மாமியார் என்ன காரியத்தை கற்பித்தார்களோ அதே போல செய்து அவர்கள் அந்த பாதையில் ஓடுறாங்க. நியமித்திருக்கிற பாதையை விட்டு வழி விலகி போகவே இல்லை. ஓடுறாங்க ஓடுறாங்க, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தடம் புரளாதபடி அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தை உணர்ந்தவர்களாக, அவருடைய சித்தத்தை அறிந்தவர்களாக, தேவன் எனக்கு இதை தான் வைத்திருக்கிறார், இந்த காரியத்திலே நான் ஓடி ஜெயத்தை ஏறெடுப்பேன், ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்ற ஒரே உறுதியோடு இருக்கும்போது தேவன் அந்த பாதையிலே ஓடும்படியான கிருபைகளை தருகிறார். அந்த பாதையில் ஓடணும் அப்படின்னு சொன்ன, அந்த நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நம்ம ஓடணும்னு சொன்னா, அந்த அம்மா செய்த முதல் காரியம், அந்த ரூத் அம்மா செய்தது, அவருடைய செட்டைக்குள்ளாக வந்துட்டாங்க. அவருடைய செட்டைக்கு உள்ளாடி வந்துட்டோன்னு சொன்னா நமக்கு வேற எண்ணமே தோணாது. நம்ம அப்படி போயிடலாம்னு சொல்ற அடுத்த தாட்டே நமக்கு வராது. ஏன்னா நம்ம எங்க இருக்கோம்? ஆண்டவருடைய செட்டைக்குள்ளாக இருக்கிறோம். அதுதான் அந்த அம்மா செய்தாங்க, ரூத் அம்மா. அதனாலதான் அவங்களால ஓட முடிஞ்சுது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த நியமித்த பாதையை விட்டு அவங்க வழி தவறாதபடி காத்து கொண்டது அவருடைய செட்டைக்குள்ளாக அவர்கள் இருந்ததுனால தான். அதனால தான் சங்கீதம் 91 சொல்லுது, அந்த 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் நினைக்கிறேன், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும். எத்தனை பேரும் உள்ளலாம்?
வலது பக்கத்தில் 1000 பேர் விழலாம், அந்த இடதுபுறத்தில் 10,000 பேர் விழுதலாம். யார் விழுந்தாலும் அது உன்னை அணுகவே செய்யாது. நீ என்ன செய்யலாம்? உனக்கு நியமித்திருக்கிற பாதையில் நீ என்ன செய்யலாம்? பொறுமையோடு ஓடலாம். நம்ம யார்கிட்ட வரணும்? அந்த 91 உன்னதமானவருடைய மறைவில் வரணும். அந்த செட்டைகளின் நிழலில் நம்ம வந்தடையும் போது நம்ம அங்கே இங்கேன்னு ஓடிட்டு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமையோடு கஷ்டங்கள் வருகிற பொழுது, பாடுகள் வரும்போது நம்ம வெளியில் போய் நம்ம சொல்லிட்டு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. அநேக வேளைகளில் நம்ம வெளியே சொல்கிறோம். வெளியே சொல்கிறதுனால அந்த காரியத்திற்கு ஒரு சொல்யூஷனே இல்லாமல் போயிடுது. நம்ம அறக்கதவை பூட்டி நம்ம கதவை பூட்டிட்டு நமக்கு ஒரு நிமிஷம் கிடைக்கும். அந்த ஒரு நிமிஷத்துலையும் நம்ம ஆண்டவருடைய செட்டைக்குள்ளாக வந்து, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்யும், என்னால் முடியலப்பா, நீர் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அவரே நம்ம அந்த செட்டைக்குள்ளாடி உட்கார்ந்துட்டு அவரை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் நமக்கு அடைக்கலமாக காணப்படுவார். இல்லை, அந்த அம்மா போகிறது வர அந்த லாஸ்ட் வர அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை, எல்லாமே கஷ்டமாக தான் இருந்தது, பாடுகள் தான் இருந்தது. ஆனால் அந்த நிறைவு, அந்த முடிவு வரும்பொழுது, அந்த எண்டு வரும்போது, அந்த ஓட்டத்தை முடித்து அவர்கள் அந்த லாஸ்ட்டில் போகும்போது அது மகிமையாக காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஓட்டத்தில் நம்ம ஓடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டவருடைய செட்டைக்கு உள்ளாக வரணும். ரெண்டாவது, அந்த அம்மாட்ட காணப்பட்டது வைராக்கியம். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் என்னை பிரிக்காது. வைராக்கியம், அப்படிப்பட்ட வைராக்கியம் நம்மகிட்ட இருக்கா? நம்முடைய தேவன் மனமிறங்குகிற தேவன். நம்முடைய தேவன் அவரை போல நேசிப்பதற்கு இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது. அது கணவன் ஆனாலும் சரிதான், மனைவி ஆனாலும் சரிதான், பிள்ளைகளானாலும் சரிதான், அவரை போல நேசிப்பதற்கு யாருமே கிடையாது. நம்ம அவரையே நம்ம பற்றி கொள்ளணும் வைராக்கியமாக. நம்ம இந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கா? சோர்ந்து விடுறோமே இல்லை? ஒரு சின்ன காய்ச்சலுக்கு கூட நம்ம என்ன செய்ய முடியலை, பொறுக்க முடியலை. அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? வைராக்கியம். அந்த எஸ்தர் ராஜாத்தி, நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்கிற அந்த வைராக்கியம் இருக்கணும். ஒவ்வொருவருக்கும் அந்த வைராக்கியம் இருக்கணும். ஆண்டவருக்காக நான் செய்வேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வைராக்கியத்தோடு நாம் வாழுகிற பொழுது தேவன் நம்மை தடம் புரளாதபடி, தடம் மாறாதபடி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே தேவன் ஓடும்படியான கிருபைகளை தேவன் தருவார். ஒரு சிறு பாடலை அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடல் இருக்கிறது. அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கவியை நம்ம பாடலாம், தெரிஞ்சவங்க என்னோடு கூட பாடலாம். அக்கம் பக்கம் பார்த்திட்டாலோ அடைவாய் தோல்வியே, கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு. அக்கம் பக்கம் பார்த்திட்டாலோ அடைவாய் தோல்வியே, கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு. பாவம் பாரம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாவம் பாரம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். நாம் அக்கம் பக்கம் பார்க்காதபடி தேவன் நமக்காக என்ன பாதையை காட்டுகிறாரோ, எந்த வழியை காட்டுகிறாரோ, அவருடைய செட்டைகளின் கீழாக நாம் வந்து அவர் மீது நம் வைராக்கியம் பாராட்டுகிற பொழுது தேவன் அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கும்படியான கிருபைகளை தருகிறார்.